ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்த நான் மனசுக்குள்ளே எல்லாமே யோசித்து வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம எதையுமே எடுத்துறோம், இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காட்டியும் நம்மளுக்கு எது சரியாக வரும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சில நேரங்களில் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னதுனால இன்றைக்கி என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எதனால் அப்படின்னா, எங்கள் மாமியார் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அது அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எங்களுக்கு எப்போ குழந்தை இது பண்ணிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், பண்ணும் அப்படிங்கிறத தான் நான் மனசார நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு சில ஞாபகங்களில் வச்சு இது பண்ணுறாங்க, செய்கிறாங்களே தவிர அது அதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதுவும் இது பண்ணக்கூடாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் அம்மா எங்கள் மாமியார்ட்ட நேராகவே இது பண்ணிட்டாங்க. அவங்க இஷ்டம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதாக இருந்தாலும் இது பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனாலேயே நான் பரவாயில்ல, எதுக்கும் இந்த இதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை, தகுந்த ஒரு காரணத்தோட ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு சில இதை நம்மளுக்கு முக்கியமாக நினைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் சரியாயிடும், சரியாகிறதுக்காக இதுக்காக நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி சரி, ஓகே ஓகே, பார்த்து நீ இது பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் இவங்ககிட்ட நீங்கள் இது பண்ணது எல்லாமே ஒரு இதுதான், அவங்க எதாக இருந்தாலும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அத்தை, எதுவுமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் எங்கள் அம்மா செஞ்சதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் உடல் ரீதியான ஒரு சில இது இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவுமே ஒரு சில நேரங்களில் கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். எனக்கும் உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குது. நானும் அவ்வளோ சேர்ந்து தான் இந்த விஷயத்த இதை எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ரொம்ப மனசு கவலைப்படுவாங்கன்னு தான் இத்தனை நாளாக நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இவங்க எதுக்கு எடுத்தாலும் ரேகாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் சில நேரங்களில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் ரேகா தான் சொல்லுவாள், நீங்கள் விடுங்க, அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மாமா வீடு எல்லாருக்கும் தேவையில்லாமல் அவங்க அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது முக்கியமான விஷயமா, தேவையில்லாத விஷயம், நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நீங்கள் இந்த அளவுக்கு நினைக்கிறீங்க மாப்பிள்ள, ஆனால் உங்கள் அம்மா அது மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க, ரேகாவுக்குள்ள ஒரு அன்பு இதுங்கிறது உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அதை நான் என்ன பண்ண முடியும், சில விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க, முரண்பாடான சில விஷயங்களை நம்மளுக்கு எதுக்குமே எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கிடையாது. அவங்க எதையும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் இது பண்ணுற ஆள் கிடையாது அவங்க. நாங்கள் இவ்வளோ இது சம்பாதிக்கிறோம், பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். அப்படி இருக்கிறப்போ எனக்கும் சில விஷயங்கள் ஒரு சிஸ்டம்லேயே ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாள் நினச்சிட்டேன். இனிமேல் ரேகாவை பற்றி ஏதாச்சும் நாங்கள் பேசினாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ரேகா, ரேகா நீங்கள் சொல்ல வேண்டாம்னு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்ன, நானே அவங்கக்கிட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க இப்படி சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் கிளம்பிட்டாங்க. மறுநாளே என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்காக போயிருந்தோம். அப்போ உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப ரேகாவை பற்றி இதாகவே பேசினாங்க. எனக்கு அது பிடிக்கல. வீட்டுக்கு வந்தோடனே நான் சொல்லிட்டேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உன் பையனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிச்சேன். அதெல்லாம் நீ பொய் சொல்லாத, நீ அவளை இது பண்ணணுங்கிறதுக்காக பொய் சொல்லாத அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இந்த பிரச்சனை
தானே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு 7 மாதம் ஆகப்போகுது. நான் வந்து ரேகா என்னை விட்டுட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஏன் அவள் எனக்காக வந்து இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, எனக்காக ஒரு சில விஷயத்துக்காக தான் வந்து அவள் இருக்கிறா, பண்ணுறா. என் மேலே இருக்க ஒரு காதல்னால தான் அவள் இருக்கிறா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே, சரி விடு அதெல்லாம் நான் இனிமேல் நான் பண்ணது தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிரு. நான் வந்து இது பண்ணணுங்கிறத நினைக்கல. இப்போ தான் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எனக்கு எல்லாமே புரியுது. நான் வந்து அந்த பொண்ணை வந்து அது மாதிரி பேசியிருக்க கூடாது. பேசினது எனக்கு வந்து தப்பு தான். என்னை மன்னிச்சிருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி நீ சொல்லு பரவாயில்ல. நான் வந்து எதா இருந்தாலும் இனிமேல் நான் வந்து ரேகாவை பேசுகிறதுக்கு மாட்டேன். நான் இனிமேல் ஒன்றும் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.